இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் வந்து அடையாளப்படுத்தி அதுக்குரிய ஏதோ தேவைக்காக வந்து காசு விடுவிக்கப்பட்டது. இரண்டமாடு இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய இருக்க மொத்த காணியில ராணுவத்தின் காணி இந்த வயல் காணி ஒன்றும் இல்லை, ஃபாரஸ்ட் காணி இருக்கிற மொழியே அந்த வயல் இந்த பிரச்சனைக்கு இல்ல. மாகாணத்தின் ஒரு இந்த வட்டக்கட்சி ஃபார்ம் இருக்குது, அதுக்கு கூட தொடர்பானது இல்லை. அது மற்ற சகோதரம் வந்து தண்ட காணிய ஆமை மற்ற ஆளுக்கு கொடுத்துட்டு வந்து இப்படி பதவி கொடுத்தோம்னா பிரச்சனை போகும். மருத நகருக்குலாம் இது பிரச்சனை இருக்கு. அது ஒரு ரீசன் குடும்பங்களுக்கு தகராறு. அது ஆமை கொடுத்தாலும் நாங்கள் பார்க்க இல்லை. முதல் வேறு சகோதரம் மட்டும் விதைச்சோம். இதுக்கு அடுத்த சகோதரம் வந்து நிற்குது, தனக்கு தான் உரிமைன்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன் 3 வழக்குகள் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு, பொசிஷனை கொடுத்துருக்குது. என்ன ஒரு கேஸ் ஒன்றுங்களுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது ஹைகோர்ட். மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க தான் ஒன்று. அதில் ஒன்று ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், அவங்க வசம் இல்லாத காணிகளுக்கு உரமானியம் வழங்கணும் கொஞ்சம். அப்போ அது எப்படி வழங்கினதுங்கிறது அது சம்பந்தமான பிரச்சனை உண்டு. ரெண்டாவது, இந்த முறை பிரதானங்களோட கடற்கொள்ளை அமைச்சரை கூட நான் நினைக்கிறேன் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை உண்டு நாங்களும் அந்த வலைகள் காணாமல் போட்டு அதுக்கு கூட நட்டையீடாக நாங்கள் கொடுத்துருக்கோம். சரியா? கமக்கார அமைப்புக்கு நாங்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 5-6 வருஷமாக வந்து செய்யாமல் இருக்கிறத வந்து நீங்கள் கருதுனீங்க ஞாபகம். நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லியாகும். நீங்கள் அந்த பாராளுமன்ற குழுக்கு முன்னால் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். அது வேறு, அதை தயவு செய்து ஞாபகம் அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். சரி, உள்ளூர் அமைப்புகள் இருக்கிறபடியாக வந்து அதை செய்ய இல்லாமல் போராண்டா வந்து அப்படி எல்லாம் கூட அமைப்பு இங்கே இருக்கு. என்னென்ன செய்வது அமைப்பு தான் செய்வது. அந்த கணக்கு வழக்கை செய்து தந்தா பண்ண உங்களுக்கு கொடுக்கறதுக்கே காரணம் வந்து நீங்கள் ஓவர்சைட் பண்ணி வந்து அப்படியே இவங்க சரியாக நடந்து கொண்டு இருக்குமோ இல்லையோட வந்து ஏதோ ஒரு வகை கணக்கெடுக்க எடுக்க வேண்டியது தேவைங்க. இங்க இருக்கிற பிரச்சனை வந்து எத்தனையோ வருஷமாக வந்து உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு அமைப்பு தொடர்பாக வந்து நீங்கள் தேடியே பார்க்க கமிட்டியெல்லாம் போட்டு பார்த்தினாங்க. நாங்கள் முதலாவது இதை கணக்கறிக்கை நாங்களாம் பண்ணி கேட்டுருக்கோம். அவர் முதல் கணக்கறிக்கை எங்களுக்கு தந்தார். அதுக்கப்புறம் அந்த கணக்கறிக்கை என்ன பிள்ளைகள் இருக்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு போச்சுன்னா திருப்பி ஒரு கணக்கறிக்கை செய்து சப்மிட் பண்ணேன். அது எப்போ நான் எங்கள் 2 வருஷத்துக்கு இப்போ இந்த பாராளுமன்ற குழு அந்த பிறகு தானே சொல்லப்படுது. அதோட 2,54,54,949 ரூபா 2019ஆம் ஆண்டு மட்டும். இதுதான் இப்போ அங்கே கோப்பாக்குள்ள உள்ள கதைக்கப்பட்ட நேரம் அங்கிருந்து தான் டாக்குமெண்ட் எடுத்துருக்கிறேன். 2,54,519,551,949 ரூபா மொத்த காசு. இதில் நீங்கள் ஒரு வருடத்துக்கு மட்டும் இல்லை எக்ரீரியன் இதுல கடிதம் போடப்பட்டிருக்கிறதா இரண்டமடு கமக்கார அமைப்புகள சம்பளம் என்னும் பெயர் தொடர்பான இந்த கடிதத்துல போட்டீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பதியப்படாத ஒரு அமைப்பு வந்து கோப்பாவில் சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க கடந்த தடவை 2 தடவையும் இந்த அமைப்புக்கான தலைவரை கூப்பிட்டு நீங்க ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது. கோப்பா குழுவில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு மில்லியன் கணக்கா பணம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜிஐ முடந்தே இந்த கடிதத்தில் இருக்கு. எனக்கு அது தெரியாது. நீங்கள் 2 பர்த்டே கேக் வெட்டின படமும் நீங்க அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு இது தொடர்பாக விளக்க சொல்லுங்க. இதுல எனக்கு தெரியல. இந்த கமக்கார அமைப்பு விடுதலை புலிகளின் காலத்தில இருந்து அந்த கமக்கார அமைப்பை விடுதலை புலிகள் ஆரம்பிச்சு அந்த நான் இதை கேட்கலாதானே விடுதலை புலிகள் நான் கேட்கறது முழுக்க எல்டிடிக்கு கதாகிறேன் மங்கஹான்னே மிக இது வந்து உங்களுக்கு கீழே தானே இது பதியப்பட்டிருக்கிறது. விவசாய திணைக்களத்துக்கு அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் நான் கேட்கறது முழுக்க அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் யார் வந்திருக்கார்? கோப்பாக்கு போன சம்பந்தமாக அது தெரியாது. கோப்பா மற்ற சம்பந்தமாக ஆனால் இந்த அமைப்பு 2014ஆம் ஆண்டு அமைப்புக்குரிய ப்ரொவிஷன்ல 15 இருந்தது. சம்பளம் மட்டும் அமைப்புக்குரிய ப்ரொவிஷன் 2 வகையான. நீங்கள் கடிதம் போட்டிருக்கிறீர்கள் பாவனா பிரேவரன்றீங்களா? நீங்கள் தான் போட்டிருக்கிறீர்கள். பதிய 7 2 ப்ரொவிஷன் கொண்டு ஃபெடரேஷன் பதிவிறத்துக்கு கொண்டு பாமோகன்ஷன் பதிவிறத்துக்கு ப்ரொவிஷன். இப்போ 2014ஆம் ஆண்டுக்கு பாமோகன்ஷன் பதிவிற ப்ரொவிஷன்
இதை ஃபெடரேஷன் பதிஞ்சிருக்கணும். அப்படி எங்களால் ஃபெடரேஷன் சொல்லி ஃபார்ம் ஆஃபீஸ் பர்சனல் பதியலாளர்கள் எங்களால் எங்களை இன்டர்னல் ஆடிட்டால் கண்டுபிடிக்கப்பட்டவரையாக நாங்கள் அந்த அமைப்பு ஒரு ரெக்டிஃபிகேஷனுக்கு விளையாடுறதுக்காக மாவட்டத்தில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, மாவட்ட ஃபெடரேஷன் இருக்குது. இருக்கிற வழியாக ஃபெடரேஷன் தொடர்ந்து கொண்டு போகிறார் பதிவுறதுக்கு ஏற்பாடு செய்கிற வழியாக ஒரு அமைப்பாக பதிக்கிறதுக்கு நான் அடிக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அந்த காசுகள் அறவிட்டது செலவழித்தது எல்லாம் வந்து நான் அமைப்பாலாம் செய்திருக்கிறேன். அந்த அமைப்பாக கிட்டத்தட்ட 202 கோடி கிட்ட இன்னும் இல்லை. ஒரு ரிப்போர்ட் கிடக்குது. ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கலாம் நினைக்கிறேன். மொத்த அசெட்ஸ் வந்து இருக்கிற 1 லட்சத்துக்கு மேலே மொத்த அசெட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்றது ஊழலன்று நாங்கள் அதை சொல்ல வரையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா பயிற்சி குழு கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் தான் அலுவலர்கள் செய்யப்படும். அடுத்த நோக்கம் என்னென்னா தங்களோட கமிட்டியையும் ஜனப்படியையும் கூப்பிட்டு தான் செலவழிச்சுக்கிட்டு நாங்கள் பேமெண்ட்டுகள் செய்யல சில தவறுகள் பேங்கால கேஷால பேமெண்ட் செய்திருக்கலாம். அதை நாங்கள் இல்லை பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு உண்மை அக்ரிடிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டே கீழே நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குரிய சிங்கள கடிதங்கள் அடக்கி எனக்கு வாசிக்க தெரியாது. சரிதானே? ஆகவே நான் கேட்கிறேன் என்றால் நம்முடைய அக்ரிடிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டுகளாலே நடவடிக்கை எடுத்துருக்கீங்க. நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்கே பதிவு செய்திருக்கீங்க? ஃபெடரேஷன் என்றதை அமைப்புக்குரிய ப்ரொவிஷனில் பதிவு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஃபெடரேஷன் என்று பதியலான்னு தான் நாங்கள் நீங்களாம் தமிழ் மொழி தானே ஃபெடரேஷன் அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஃபார்ம் ஆர்கனைசேஷன் என்றதான் நாங்கள் 2 ப்ரொவிஷனல் பெண்கள் இதில் நீங்கள் போட்டுக்கிறது வந்து இரண்டமாடு ஃபார்ம் ஃபெடரேஷன். என்ன அடிப்படையில் நீங்கள் சொல்றீங்க? பதிவு செய்யலாண்டு இரண்டா ஃபெடரேஷன் அபிவிருத்தி அதனுடைய பயிற்சிகள் கூட்டம், அதாவது சிறுபோகத்தில் இவ்வளவு நீரை இவ்வளவு இடமடைவுகளில் 21,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் விவசாயம் செய்யணும்னா குளத்தில் இவ்வளவு உயர நீர் இருக்குன்றது அடிப்படையில் இவ்வளவு ஏரியாவில் நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம்ன்றது. அப்போ 28 கமக்கார அமைப்பு இருக்கு. அப்போ 28 கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கிறதுக்கு தொகையான. அப்போ நிச்சயமா இந்த பெரிய குளத்துக்கு கீழே எல்லா கமக்கார அமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு பொதுவான ஒரு அமைப்பு தேவை. அப்படின்னா தான் இந்த நீர் விநியோகம் என்றால் பயிற்சிக கூட்டங்கள் நீர் விநியோகம் இப்போ பொதுவான தீர்மானத்துக்காக முதல் ஒரு நீண்ட காலம் நான் சொல்றது விடுதலை புலி காலத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு அமைப்பை 2016ஆம் ஆண்டு அவைகள் கொண்டு வந்து இவைகள் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ரிஜிஸ்டர் பண்ணிக்கு என்ன நடந்தது என்றால் உண்மையாக அதிண்ட பெயர் இன்னும் சம்மேளனம் என்று வந்திருக்கக்கூடாது. இரமட கமக்கார அமைப்பு என்று வந்திருக்கணும். இரமட கமக்கார சம்மேளனம் என்று வந்திருக்கு. சம்மேளனம் என்றால் அது மாவட்டத்தை பிரிந்திருக்கும். மாவட்டத்தில் இரமடு உறுப்புலாம் கரையான உறுப்புலாம் அக்கரையானுகளே இப்படி ஒரு அமைப்பு இருக்கணும். அதுல தான் அந்த ஏற்பாடு சொல்லுது என்னென்னால் இவட பேரை மாற்றுமோன்னு சொன்னோடைய அந்த அமைப்பு இயங்கினது இப்படி என்று சொல்லிடுறேன். காணிக்கு உரம் கொடுத்த நாங்கள் கூட இந்த ஒரு ரிப்போர்ட்ல கிடக்கு. அந்தந்த அமைப்புகள் செய்த ரிப்போர்ட்ல கிடக்குது. விடுவிக்கப்படாத ஆமி வச்சிருந்த காணிக்கு உரம் கொடுத்த கூட இதுல கிடக்கு. எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற எங்களுக்கு கட்டாயம் குளத்துக்கு கீழே ஒரு பொதுவான அமைப்பு தேவை. இல்லை என்றால் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பெரிய குளத்துக்கு கீழே தீர்மானம் எடுக்கலாம். 28 அமைப்பிற்கு இன்னும் அமைப்புகள் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்றால் 21,000 ஏக்கர் ஒவ்வொரு 1,500 ஏக்கருக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்புகள் தனியார பதிவு அதெல்லாம் சரி. பொதுவான அமைப்பா தானே சம்பளமா பதியலாம். இல்ல பொதுவான சம்பளம் இருக்கு. இரண்டமடு சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் போது சிறுபோக கூட்டம் கிடப்போம். அப்ப சிறுபோகத்துல 21,000 ஏக்கர்ல குளத்துல இவ்வளவு தண்ணி இருக்குது. ஓகே, இந்த முறை 15,000 ஏக்கர் செய்யறா இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பொதுவான அமைப்பு இருக்கும். 28 அமைப்பிலேயே எல்லாரும் கூப்பிட்டா தீர்மானம் அந்த அமைப்பின் ஒடிட்டர்கள் வந்து உங்களுக்கு நீங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலாம். கணக்கறைக்க தேவை உங்களுக்கு இந்த வருஷம் தான் கணக்கறைக்க தந்திருக்கேன். 2016ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி அதே கோப்பா குழுவில் கோல் பண்ணின அப்புறம் இந்த கடிதம் கிடைக்கிறது. கோல் பண்ணின அப்புறம் தான் உங்களை ஒடிட்டே செய்திருக்கு. கூட்டி வச்சுக்கொண்டு மைக்கோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது எந்த இல்ல நீங்க செய்யற என்னடா நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க? என்னன்னா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு? இல்ல உங்களை அவமானப்படுத்த இல்ல நீங்க என்ன மைக் ஆஃப் பண்ணி வைப்பீங்க? எல்லா மட்டாக மைக்கை ஆன் பண்ணி போட்டு என்ன மைக் ஆஃப் பண்ணி பேச வேண்டிய விஷயங்களுக்கு இல்ல என்னுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இல்ல உங்களோட பிரச்சனை நான் இப்ப கேட்க போறேன். என்னுடைய பிரச்சனை கேட்டேன். என்னுடைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போது மத்தவங்க பிரச்சனைகள் பேசலாம். யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன். விளங்கல அப்படா மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு மைக் ஆன் பண்ணி போட்டு என்ன இது வேலை? இது பிரிவிலேஜ் பிரேக் பண்ற வேலை சரிதானே? ஆவே நீங்க மைக் ஆன் பண்ணுங்க மரியாதையா.
நீங்க போ அடுத்து தலைவர் நான் சொல்றேன் நீங்க தயவு செய்து இல்ல தலைவர் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க வேணுமென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மேடையில ஏற்றி வச்சுக்கொண்டு அவமானப்படுத்துறதுக்கு சமம். அவமானப்படுத்த இல்ல சரிதானே? இல்ல இப்ப நான் உங்க அம்மா அப்பா நீங்க குறைக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிறந்தேன்னு நான் சொன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அவன் அந்த மைக்க தாங்க தயவு செய்து ஐயா, தயவு செய்து மைக்க தாங்க. மைக்க பண்ணி வைக்கிற இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல. மைக்க தாங்க தயவு செய்து ஐயா, தயவு செய்து மைக்க தாங்க. மைக் ஆஃப் பண்ண வேண்டாம். மைக்க ஆஃப் பண்ண வேண்டாம். மத்த விஷயங்கள் பேசி கொடுத்தாரு. இல்ல நேரத்துல கொடுங்க வேறு நேரத்துல கொடுங்க சட்டப்படி மைக்கோ தலைவர் நீங்க மைக்கோ பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா அது மாதிரி அவமானம் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்க வேணும்னா தேசிய பட்டியல வந்திருக்கலாம். நான் தேசிய பட்டியல வரையில எந்த அடிப்படையில் மைக்கோ பண்ணி தலைவர் நீங்க எந்த அடிப்படையில் பண்ண பேச வேணும் சரியா? மைக்கோ நீங்க மைக்கோ பண்ணுங்க முதல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அந்த விஷயம் கேட்கல. நான் என்ன சொல்ல வரேன்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க கூப்பிட்டு வச்சு போட்டு மைக்கோ பண்ணி என்ன விளையாடி கொண்டு நீங்க தேவையில்லாத வேலை. ஒரு ஆள் என்ன நோக்கி ஒரு கருத்து சொன்னா அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய அனுமதி எனக்கு இருக்கு. நீங்க ஒரு ஆளை கதைக்க விட்டு போட்டு அதுக்குரிய பதில் எனக்கு சொல்ல வேண்டாம். இந்த மண்ணு தான் எங்க அப்பா உயிரை கொடுத்து இந்த கருத்து தான் இல்ல நீங்க செய்யற ஒரு மாபெரும் உங்களோட பிரச்சனை உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. என்னோட எந்த பிரச்சனை இல்லையே. இது வந்து இயக்கத்தின் பிரச்சனை. இது ஒவ்வொரு விடுதலை போராட்டம் இருக்கிற பிரச்சனை. ஐயா பேச இயலாது. நீங்க பேசலாம் அவ்வளவுதான். இல்ல நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க மைக் ஆஃப் பண்ணது முதலாவது பிள்ளை. யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க? நீங்க என்னுடைய மைக் ஆஃப் பண்றது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல? எந்த சேவல் எடுத்து காட்டு வங்க இருக்கல. இல்ல நீங்க போய் சேவல் எடுத்து காட்டுங்க. ஐயா நீங்க இல்ல முதல்ல அது இல்ல நீங்க ஐயா இதுதான் லாஸ்ட் போனிங் கூட்டத்தை அடுத்த அஜெண்டாவின் பிரகாரம் கிளிநொச்சி வேற வேற வகையில அது வேற பிரச்சனை ஐயா. ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க இந்த மைக் ஓபன் பண்ணி சரியான பிள்ளை. சரியான மைக் ஓபன் இருக்கு. மைக் ஓபன் பண்ணிருக்க சரியான பிள்ளை. நீங்க அப்படி செய்ய இயலாது. நான் உங்க அம்மா அப்பா பத்தி கேட்ட பிறகு உங்க மைக் ஓபன் என்ன கேட்டீங்க? நான் உங்க கொஞ்சம் நேரம் நான் எந்த அப்பா இங்க தான் உயிரை கொடுத்தவர். சரியா? எந்த அப்பா பத்தி தேவையில்ல கஜபுர மைக் ஓபன் பண்ணிருக்க நீங்க சரியான பிள்ளை. அப்பா பேசுற பிரச்சனை இல்ல. இது அபிவிருத்தி குழு கூட்டம் சரியா? அபிவிருத்தி பத்தி பேசுவோம் சரியா? அதுகள் பிறகு பேசுவோம். இல்ல ஐயா நீங்க இல்ல நோ சான்ஸ். மைக் ஓபன் பண்ணி வச்சிருக்க இல்ல தலைவர் இல்ல தலைவர் நீங்க மைக்க பந்தனா இல்ல என்ன பண்ணி நோக்கப்பட்ட ஒரு விமர்சனத்தை பையன் மைக்க வச்சுதான் இல்ல நீ அப்படியே ஆளி போவே. என்னடா இது அவங்களுக்கு சமம். ஐயா நீங்க புலவிட ஒரு தலைவரா நீங்க புலவிடலாம். நான் பிள்ளை குடையலா இருக்கட்ட உங்களுக்கு கொடுத்தா இல்ல அவே காய்க்க முடியும். அவே காய்க்க முடிச்சு சொல்லுங்க. தலைவர் மீட்டிங் அதெல்லாம் அப்படி கொண்டு வாங்க. நீங்க அஜெண்டா அப்படி போகட்டும். அடுத்த இல்ல தலைவர் இது வந்து என்ன அவமதிக்கிறதுக்கு நீங்க உடந்தையாகிறதுக்குரிய ஒரு விடயம் என்னண்டா தலைவர் இதுல உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நாளை மாதிரி இந்த கூட்டத்தை நடத்துவோம். சரிதானே? முதலம் வந்து தேவையில்லாத கதையில் கலைக்கப்படியாக எல்லாம் குழம்புது. சரிதானே? ஊழல் குற்றச்சாட்டுகள் யாருக்கும் எதிராக இருக்கிறதா வந்து அதுக்கு எதிராக வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து போய் எடுக்கிற ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு ஆள கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போகணும். ஒரு நிமிஷம் போறோம். முதல்ல நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் போறோம். ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் அவரை பற்றி காய்ச்சல அமைச்சர் இல்ல என்ன எந்த பேரை சொல்லி இந்த அப்பா பத்தி காய்ச்சபடியா நான் சொல்றேன். இந்த மண் அதிசாரரை பத்தி சொன்னாங்க தான் சொன்னேன். ஐயா அது மாதிரி வாய முடியும் சொல்லுங்க. நீங்க எல்லாம் மீட்டிங் நடத்துறீங்க. ஐயா இந்த மண்ணுல வாழ்ந்த ஒவ்வொரு அந்த மைக்கடி பாட்டுல வேடு சொல்ல போறாங்க. அப்படி ஒரு தடவை தேவையில்லாம கலைக்கல. அந்த மைக்க நீங்க வேணும் ஒரு தயவு செய்து மைக்க வேணும். இல்ல நான் மீட்டிங் நடத்த விட மாட்டேன். என்னடா நான் கதை எனக்கு என்ன பற்றி சொன்னதுக்குரிய பதில் நான் சொல்ல நீங்க விடையில அதுக்கான கிளம்பி தெரியல. இல்ல என்ன பற்றி நீங்க சொல்ல அனுமதி விட்டு போட்டு இல்ல தலைவர் என்னடா சரியான
என்ன அவமதிக்க பண்ணி போட்டு இந்த பதில கேட்காம உங்களோட பெரிய சபைக்கு இல்லாத உங்களுக்கு அறிவிக்கப்படுது உங்களோட செயலாளர். சரி, இப்ப உங்களுக்கு முறைப்பாடா நாங்கள் இதை சொல்லணுமா இல்லை எழுதி தருவோமா? எடுக்கணும்னு சொல்லல எங்களுக்கு. அடுத்த டிசிசி மீட்டிங் பெரிய சபைகளுக்கு போட்ட வழக்கோட வாங்க. ஒருபடியா இப்ப இந்த அர்ஜுனா சொல்ற விஷயத்தோட ஒரு பக்கம் பார்க்கணும் என்னன்னா, அதாவது உள்ளூராட்சி சபையினுடைய ஆணையாளர் அல்லது செயலாளர் இது பொறுத்து பெரிய சபை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி எங்களுக்கு பெரிய சபையோட உள்ளூராட்சி ஆணையாளர், உதவி ஆணையாளர், உள்ளூராட்சி சிங்களமாக இல்ல உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அல்லது சொல்லுங்க. ஒரு வருஷம் பில்டிங் கட்டினி ஒரு வருஷமா இல்ல, ஒரு வரைக்கும் தெரிஞ்சாங்க. உங்களுக்கு பெரிய சபையில உங்களோட ஏரியாவில் இப்படி காணொலி ஏறுறதுல உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ராமநாதன் இல்ல ராசா, இது பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு அப்படி தேவையில்லை. இப்படி கள்ள பெரிய சரி சரி சரி. நாங்கள் தேவைகளுக்காக மேலதிக நீர் தேவைப்படுகின்றது. கடந்த கெமிக்கல் மற்ற பல்வேறு பிஓ இந்த ப்ரொஜெக்ட் மற்றது மாவட்டத்தில் பொதுமக்கள் 21, 22, 23 சொல்லியிருக்கிறார். இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. நான் பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு சமக்கட்சி 2ஆம் ஆண்டு நாங்கள் பிரதேசனா பதிஞ்ச பிள்ளை என்று சொல்லிப்போம். இப்போ எனக்கு ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். இப்பதான் சப்மிட் பண்ணீங்க. கோபம் நீங்க அன்றைக்கு என்ன சொல்லப்பட்டது தெரியாது. ரீரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுங்க. அதுக்காக நாங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஓடிட்டால வந்து பார்த்துக்கோங்க. ஓடிட் குவாரி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஏதாவது எக்ஸிபிஷன்கள் தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் நிகழ்ச்சி செய்யணும். උගලියනේ තුනක් කියලානේ දෙවලින් ලියලා තිබ්බලු 3යි කියලා. ඉංග්‍රීසි වලින් ඒ 3ක් දාලා තිබ්බලු. ඉංග්‍රීසි වලින් 3ක් තිබ්බේ නෑලු. ඒ නිසා සිංහලෙන් 3ක් තිබ්බේ නෑලු. ඒ නිසා එයාට 5000 කරගෙන යන්න දුන්නා කියලා ප්‍රදේශ සභාවෙන් චෙයාමන් කියනවා ඕගොල්ලෝ යන්න දෙනවා කියලා. පෞද්ගලික කාලේ කරපු රේට් ටික අපිට දෙන්න පුළුවන් ෆිගර්ස්. ඒ කියන්නේ අපි අපේ උපරිමය කරලා තියෙනවා. கடந்த காலங்களில் நாங்கள் செய்த சோதனைகளை பற்றி நாங்கள் சொல்ல முடியும். கூடியதாக நாங்கள் செய்துள்ளோம். A9 පාරකාවට පස්සේ ගොඩක් ඒවාට පර්මිට් තියෙනවා. මේ පර්මිට් එතකොට වෙන්නේ භූ විද්‍යාව පදකාරණය. அது A9 பாதைக்கு வரும்போது அவைகளுக்கு அனுமதி பத்திரம் காணப்படுகின்றது. அது புவி சதவியல் திணைக்களம் தான் அதை வழங்குகின்றது. අපි දෙපාරක් ලිපියපු යොමු කරලා දෙනවා භූ විද්‍යාව පදකාරණයට. අවශ්‍ය නැහැ ස්ටේට් එක දාන්න නැත්නම් පොලිසිය දාන්න මෙන්න මේ වගේ ටීම් ගත්තා. නමුත් දැන් කියන දැන් හැමදාම කියන්නේ ටිපර් 30ක් 40ක් 200ක් විතර මේ හැමදාම මේ වරට ගෙනියනවා. ඒක මේක තවම විතර කරගන්න බැරි වෙලා තියෙනවා. ඒකද දැන් මේකට ඒ කියන්නේ පොලිසිය ඉගෙනවා නම් ඒක නතර කරන්න පුළුවන් தவறு வந்தால் அது அவரால் வழங்க முடியும். அத்தோடு நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது, லஞ்சம் வழங்குவதும் ஒரு குற்றம். பொதுமக்களும் லஞ்சம் கொடுக்காமல் இருப்பார்கள். මම ජනතාවට මහිලා සිටිනවා මේ අල්ලස් දීම ගැනීම වැරදි. பொதுமக்கள் எவரும் போலீசாருக்கு சட்டம் கொடுக்க வேண்டிய லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் கொடுப்பதும் அது ஒரு குற்றம். நாங்கள் அவ்வாறு லஞ்சம் கொடுக்க முற்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன் நாங்கள் ஆஜர்படுத்தியிருக்கின்றோம். 26ஆம் ஆண்டுக்கான அபிவிருத்திகள் தொடர்பாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது. மிகவும் சுமூகமாக இது நடந்து முடிந்திருக்கின்றது. பல்வேறு வாத விவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளின் பற்றி பேசப்பட்டது. விசேடமாக இந்த காணி பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கான, அதே போன்று மண்ணகழ்வு சம்பந்தமான பிரச்சனை அல்லது மண் மாபியாக்களுடைய அடாவடித்தனமான செயற்பாடுகள்
இவைகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக ஒரு நீண்ட உரையாடல் செய்து கொள்ளப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடந்த தித்வா புயலின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள், பல்வேறு மக்கள் இருக்கின்றார்கள். சாதாரணமான மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடசாலை மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, விவசாயிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அனைவருக்கான நட்டஈடு பெருந்தொகையான பணம் வழங்கப்பட்டது. அப்ப அந்த 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 தொடர்பாகவும் நாங்கள் நீண்ட உரையாடல் செய்து கொண்டோம். அதன் பொழுது விசேடமாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக கூடுதலாக பேசப்பட்டது. அதே போன்று பிரஜா சக்தி, சமூக சக்தியினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பேசப்பட்டது. இதன் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டது மாத்திரமல்ல, விசேடமாக இன்றைய கூட்டத்தினுடைய சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, உண்மையிலேயே கடந்த காலங்களில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி வேலைகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. அது மக்கள் திருப்திப்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்ப அந்த நிலைமைகளுக்கு ஏற்ப எதிர்வரும் காலங்கள், விசேடமாக 2026ஆம் ஆண்டுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது நிச்சயமாக இதைவிட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கூடுதலான வீதிகள், குளங்கள், நகரங்கள், பிரதேச ரீதியாகவும் சரி, அனைத்து வழிகளிலுமே எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது. அப்ப அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு விசேடமாக நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தினுடைய மண் மாப்பியாக்களிடம் இருந்து எமது பிரதேசத்தை பாதுகாத்துக் கொள்வது அல்லது இந்த மண் மாப்பியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாகிறது. அதற்காக எதிர்வரும் காலங்களில் போலீசாரினுடைய நடவடிக்கைகள், அதே போன்று போலீசாருடைய ரோந்து நடவடிக்கைகள் அனைத்தையும் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஒரு இணக்கப்பாடு வந்திருக்கின்றது ஒன்று. அதே போன்று எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக சகல துறைகளையும் மேம்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டு முடிவு இன்றைக்கு எடுக்கின்றோம். தற்பொழுது எதிர்கட்சிகள் தாங்களை ஒன்றிணைந்து இது நாட்டில் இது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு, மற்றது நிலக்கரியில மோசடி அப்படியான புதிய விடயங்களை எல்லாம் முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அரசாங்கம் தெரியல. ஒரு உண்மை இருக்கின்றது. அதாவது அரசாங்கம் தொடர்பாக கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள் இந்த எதிர்கட்சி. இந்த அரசாங்கம் ஆட்சி பீடத்திற்கு 3 மாதம் தாக்கு பிடிக்க மாட்டார்கள் என்றார். IMF உதவி கிடைக்காது என்றார். உலக நாட்டு தலைவர்கள் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள் என்று கூறினார். இந்தியா எங்களுக்கு எதிராக செயற்படும் என்றார். அமெரிக்கா எங்களுக்கு எதிராக செயற்படும் என்றார். அதனால நாடு ஒரு ஸ்தம்பித நிலை அடைந்து அடுத்த 3 மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியினர் ஆட்சி பீடத்துக்கு வரப்போகின்ற நான் தான் ஜனாதிபதி, நீந்தான் ஜனாதிபதி என்று கூறுகின்ற போக்கு கடந்த காலங்களில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இது நாள் வரைக்கும் இந்த நிலக்கரி, அதாவது நிலக்கரி உரிமையாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த டெண்டர் மூலமாக கொள்வனவு செய்கின்றவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளான பெரிய மாப்பியாக்களிடம் இவைகளெல்லாம் சிக்குண்டு கிடந்தது. இன்றைக்கு அந்த மாப்பியாக்களுக்கு முடிவு கட்டப்படுகின்றது. மாப்பியாக்களுக்கு மாத்திரமல்ல, இவைகளெல்லாம் அனைத்தும் சட்டம் ஒழுங்கு விதிகளுக்கு ஏற்ப இந்த நிலக்கரி கொள்வனவு செய்யப்படுகிறது. இதனால் வரைக்கும் தாங்கள் விரும்பியவாறு தான் தோன்றித்தனமாக இறக்குமதி செய்யப்பட்டவைகள் இன்றைக்கு, அதாவது ஒழுங்குமுறையின் கீழ், ஒழுங்கான சட்ட திட்டங்களின் கீழ் இயங்குகின்ற போது பழைய மாப்பியாக்களுக்கு இடமில்லாது போய்கிறது. அதனால் அந்த மாப்பியாக்கள் ரீதியாக முடிவுகளை எடுத்தவர்கள் இன்றைக்கு கலக்கமடைந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக நாங்கள் இறக்குமதி செய்கின்ற, எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட, அதாவது எரிவாயுவும் சரி,
அதே போன்று நிலக்கரியிலும் சரி பாரிய மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றது என்ற கூற்றை முன்வைக்கிறார். எந்த மோசடியும் கிடையாது, அனைத்தையும் சட்ட ரீதியாகவே இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இதில் தரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த தரம் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழு உலக ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட குழு. அப்ப அந்த குழுவினுடைய நடவடிக்கைகள் அல்லது முடிவுகள் வந்ததன் பிறகு வளமையாக இவ்வாறான நிலக்கரிகள் தரக்குறைவான நிலக்கரிகள் கொண்டு வரப்பட்டிருக்குமாக இருந்தால் அவைகளுக்கான நட்டஈட்டனை அறவிட்டுக் கொள்ள முடியும் அந்த கப்பல் நிறுவனங்களிடம், அந்த இறக்குமதியாளர்களிடம். அப்ப அவ்வாறான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் செல்வதற்கு தீர்மானித்தோம். அதனால் இதில் எந்த விதமான ஊழல் மோசடி கிடையாது என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இரண்டாவதாக, இன்றைக்கு கேஸ் தட்டுப்பாடு. அந்த கேஸ் தட்டுப்பாடு எந்த தட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதால் கேஸ் இறக்குமதியின் பொழுது காலதாமதங்கள் ஏற்படலாம், அல்லது சீதோசன நிலைமையில் காலநிலையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் காரணமாக நிலைமைகள் ஏற்படலாம். அவ்வாறான நிலைமைகளை ஏற்பட்டிருக்கின்றதை தவிர அதுவும் கூட இப்பொழுது இதெல்லாமே துரிதமாக தீர்வு காணப்பட்டிருக்கின்றது. துரிதமாக தீர்வு காணப்பட்ட போதிலும் கூட ஒரு சில பிரச்சனைகளை பிடித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த எதிர்கட்சியினருக்கு செல்வதற்கு வேறு வழிகள் கிடையாது, பேசுவதற்கு வேறு வார்த்தைகள் கிடையாது, பேசுவதற்கு வேறு எவ்விதமான தலைப்புகளும் கிடையாது. அதனால் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தில் சிறிய எங்கேயாவது ஓட்டைகள் கிடைக்குமாற்று, சிறிய ஏதாவது பிரச்சனைகள் கிடைக்குமாற்று. அதனால் அந்த வாரத்தை ஓட்டுவதற்காக வேண்டி அல்லது அந்த மாதத்தை ஓட்டுவதற்கான ஒரு துரும்பாக இன்றைக்கு இந்த கேஸ் பிரச்சனை இவர்கள் கிடைத்தது. ஆனால் இப்பொழுதும் கூட நாங்கள் கேஸ் பிரச்சனைக்கு முடிவு கட்டியிருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சியினர் இதில் இன்னும் ஒரு 2 நாளைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு பிறகு இவர்களுடைய கதை இத்தோடு முடிந்துவிடும் என்பதுதான் நான் கூறுவது. நேற்று சமந்தபத்ர என்கின்ற தேரருடைய பிறந்த நாள். அப்ப அந்த பிறந்த நாளுக்கு அந்த தேரர் என்பது வேறு யாரும் அல்ல, கடந்த காலங்களில் இந்த நாட்டில் இனவாதத்தை, மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டிய, அது மாத்திரமல்ல இன்றைக்கு ராஜபக்சாக்களாலேயே கூறப்படுகின்ற ராஜபக்சாக்களுடைய நிக்காய் அவர்களுக்கு சார்பானது. அப்ப அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைக்கு அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார். அதனால் இந்த எதிர்கட்சியினருக்கு இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சாவா, ரணில் விக்ரமசிங்காவா, மைத்ரியா இவர்களுக்கு போறதுக்கு இடம் கிடையாது, பேசுவதற்கு வார்த்தைகள் கிடையாது. அது மாத்திரமல்ல, கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை நாசம் செய்த நாசகர சக்திகள் இவர். அப்ப தொடர்ந்தும் நாசம் செய்வதற்கு சதிகளை செய்திருக்கின்றனர். அப்ப அந்த சதிகளை செய்கின்ற நபர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு தெளிவாக தெரிகின்றது, மீண்டும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவது எப்படி, மீண்டும் மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டுவது எப்படி, மீண்டும் இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் மத்தியில் வேறுபாடுகளை ஏற்படுத்துவது, இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்களே தவிர இந்த நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் அல்லது இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்பது தொடர்பாகவும், எமது நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்பது தொடர்பாகவும், எமது நாட்டில் இருக்கின்ற மத நல்லிணக்கத்தை உருவாக்குவது தொடர்பாகவும் பேசுவது கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு இவர்களுக்கு அனைவருக்கும் பெரிய பசியில் இருக்கின்றார், அதிகார பசி, அதிகார பேராசை. அப்ப அந்த அதிகார பசியிலும் பேராசையிலும் வீழ்ந்திருக்கின்ற இந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு எங்கு செல்வது, யாரோடு போவது, என்னத்தை பேசுவது என்று தெரியாத இவர்கள் இன்றைக்கு மீண்டும் இந்த நாட்டில் மக்கள் மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்துகின்ற அல்லது மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பிக்குமார்களோடு அல்லது தேரர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு மக்களை திசை திருப்புகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது. இதன்போது
யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாதுகாப்பு தரப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர்.